أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மா பேருரையின் தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஏற்படுத்தி விடுகிறான். ஆக குழந்தை செல்வம் என்பது ஒரு அருள் கொடை. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தை என்பது மிகவும் விருப்பமான, இஸ்லாம் பெண் குழந்தை பெற்றெடுத்தவர்களை அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லியிருக்கின்றன. பெண் குழந்தைகளை நாம் பேணி பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆண் குழந்தையை காட்டிலும் பெண் குழந்தைகள் விஷயத்தில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிற பொழுது சூரத்து ஷூரா 42வது அத்தியாயம் 49 முதல் 50 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ذுகுரா அவ் யுஸவ்விஜுஹும் ذுகுரானா வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷா அகீமா இன்னஹு அலீமுன் கதீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இவைகளுடைய அதிகாரம் ஆட்சி இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. யக்லுகு மா யஷா, அவன் நாடிய விதத்தில் விரும்பிய விதத்தில் அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷா இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷா ذுகுரா, அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான்.
அயுஸவ்விஜுஹும் துக்ரான் வ இனாஸா. அவன் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கிறான். வ யஜ்அலு மை யஷா அகீமா. அவன் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர். இதனுடைய ஆற்றல், இதனுடைய அறிவு அல்லாஹுடைய கரத்திலே இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். ஆக இப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் பெண் குழந்தை கொடுக்கிற பொழுது ஜாகிலியத்து காலத்தில் உண்டான மக்கள் அதை வெறுப்பாகவே உணர்ந்தார்கள். பெண் குழந்தை என்பது பீடையாக நினைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லுகிற பொழுது வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். அவர்களில் எவருக்காவது பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற நற்செய்தி கூறப்பட்டால், அதை அல்லாஹ் சொல்லும்போது கூட பஷாரத் என்று சொல்லுகிறான். பெண் குழந்தை பிறந்து விட்ட நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜூஹு முஸ்வத்தன், அவருடைய முகம் கருத்து போய் விடுகிறது. வஹுவ கலீம், அவன் கோபம் கொள்கிறார். பெண் குழந்தை பிறந்து விட்டதை பீடையாக நினைக்கிறார், அதனால் கோபம் கொள்கிறார். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அப்படி நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த குழந்தையை அவர் ஒரு இழிவாக நினைக்கிறார், அதை ஒரு வெறுப்பாக புரிகிறார். அவர் நினைக்கிறார் அயும்சிகுஹு அலா ஹூன், இழிவான நிலையிலே இந்த குழந்தைக்கு பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு நாம் எப்படி இருப்பது? அப்படி இருக்கிறதா? அமிய துஸ்ஸுகு ஃபித் துராப், அல்லது மண்ணிலே உயிரோடு புதைத்து விடுவதா என்று குழப்பத்தில் இருக்கிறார். பெண் குழந்தை என்கிற அந்த பஷாரத் அவர்களை இப்படி ஒரு குழப்பத்தில் உருவாக்கிவிட்டது. அந்த இழிவோடு பெண் குழந்தையை வளர்ப்பதா அல்லது துஸ்ஸுகு ஃபித் துராப், மண்ணிலே புதைத்து விடுவதா என்று நினைக்கிறார். அலா ஸஅ மா யஹ்குமூன், அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கிறதே அது கெட்டதாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறார். அந்த காலத்து அரபுகள் பெண் குழந்தையை அப்படி ஒரு தவறாக எண்ணியிருந்தார்கள். வீட்டில் பெண் குழந்தை பிறந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது, அவ்வளவு ஆத்திரம் வருகிறது. அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது? அது ஒரு கேவலம், அது ஒரு அசிங்கம், அதனால் அவமானம் என்று அவமானத்தோடையே அவர்கள் அதை அவமானமாகவே கருதுகிறார். எனவே அவமானத்தோடு அந்த குழந்தையை நம்முடைய வீட்டில் எப்படி வைத்துக் கொள்வது? அதற்கு மாற்று வழி என்ன? அதை உயிரோடு புதைத்து விடுவோம் என்கிற ஒரு நிலையை அவர்கள் எடுத்து விடுகிறார். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான், கண்டிக்கிறான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை விஷயத்தில் நிறைய கண்ணியத்தை கொடுக்கிறார். பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு அவ்வளவு கண்ணியம் இருக்கிறது, அவர்களுக்கு மறுமையில் அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னதமான இடத்தை மறுமைகளை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பெண் குழந்தை பெற்றெடுத்த பெற்றவர்கள் அந்த குழந்தையை கண்ணியத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதபை கொடுக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்க பற்றுள்ளவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அதற்காக வேண்டி அவர்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள், அவர்களுக்கு மறுமையில ஏராளம் கூடி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, மனுபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாதி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனுபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷைஇன் குன்னலஹு சித்ரம் மினன் நார் என்று குறிப்பிட்டார். யார் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் குழந்தையை கொடுத்து அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு கொஞ்சம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார், சோதிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று இருக்குமானால் குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அந்த குழந்தைக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் நரகத்தில் அது அவர்களை செல்ல விடாமல் தடுக்கிற சித்திர், தடை சுவராக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அப்படியாவது நரகத்திற்கு செல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றி விடுகிறான். ஏன் தெரியுமா? அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டார். அதுவும் பெண் குழந்தை, ஹாதிஹில் பனாத் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். பெண் குழந்தை பெற்றெடுத்து நீங்கள் அதை நல்ல முறையில் வளர்த்து விட்டால் நரகத்துக்கு போவதை அந்த குழந்தை உங்களை பெற்றோர்களை தடுக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
இன்னொரு ரிவாயத்தில் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ரிவாயத்தில் இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah அவ் அஅதகஹா பிஹா மினன் நார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அளவுக்கு என்றால் பெண் குழந்தை பெற்றெடுத்த காரணத்தால் பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொண்ட காரணத்தால் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah அந்த குழந்தைக்காக வேண்டி அவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை கடமையாக்கி விட்டான். கத் அவ்ஜபா என்று சொன்னார். அரபுல சொல்லுவாங்க கத் என்கிற அரபு அந்த வார்த்தை நுழைந்து விட்டால் அது திட்டமாக உறுதியாக என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. கத் அவ்ஜப லஹா கது என்று அவ்ஜபா என்று சொன்னாலும் கது தேவையில்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் கத் என்று சொல்லி அதை இன்னும் வலிமைப்படுத்துகிறார்கள். கத் அவ்ஜப திட்டமாக உறுதியாக கடமையாகி விட்டது என்கிற அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? பெண் குழந்தை பெற்றெடுத்த காரணத்தால் அவர் சகித்துக்கொண்ட அந்த சோதனைகளை எல்லாம் சகித்துக்கொண்ட காரணத்தால் அந்த குழந்தைக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் திட்டமாக. அதோடு மட்டுமல்ல அவ் அஅதகஹா பிஹா மினன் நார் அல்லது நரகத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பெண் குழந்தைக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். இப்போ கூட ஜாகிலியத்து காலத்தை விடுங்க, இப்போ கூட பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன அச்சம் இருக்கிறது. தாயிடத்தில் இருக்குதோ இல்லையோ தந்தையிடத்தில் அவர் வகையான அச்சம் இருக்கிறது. சமூகம் அச்சத்தை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக நமது ஊரை பொறுத்தவரையில் கூடுதல் அச்சம் இருக்கிறது. 2 புள்ள பெத்துட்டா 3 புள்ள பெத்துட்டா 3 வீடுகள் கட்ட வேண்டும். முதல்ல அவருக்கு ஒரு வகையான ஒரு அச்சத்தை உருவாக்கி விடுகிறது. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடணுங்கிறது அல்ல, அது கூட பிரச்சனையா தெரியவில்லை. 3 வீட்டுக்கு நான் எங்க போவது என்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குறது. ஜாகிலியத்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஜாகிலியத்து இன்னும் இதை விட்டு போகவில்லை. பெண்ணுக்கு வீடு கொடுக்கலாமா விடுக்க கூடாதா என்ற ஒரு சர்ச்சை நம்மிடத்தில் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெற்றோர்களுக்கு அச்சத்தை உருவாக்குது என்றால் ஜாகிலியத்தினுடைய எச்சம் தானே அது, ஜாகிலியத்தினுடைய ஒரு சிந்தனை தானே அது, ஜாகிலியத்தினுடைய அந்த அகலாக்கு தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படித்தானே ஜாகிலியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அச்சப்பட்டார்கள். லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம் என்று ரப்பல் ஆலமீன் அதைத்தானே சொல்கிறான். அவர்கள் கோபத்தால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடும், சங்கடப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டோமே என்கிற அந்த நிலை அச்சம் அவர்களுக்கு வந்துவிடும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை விஷயத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொள்கிற பொழுது உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று சொன்னார். பெண் குழந்தைகளை இழிவாக கருதுகிற நிலையை பார்க்கிறோம். இப்பவும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து வருகிறோம். ஒரு அரபு கவிஞன் அழகாக சொல்கிறார், அல் மர்அத்து கௌகபுன் யன்தனீரு பிஹி ரஜுலு ومن غيرها يبيت الرجل في الظلام ولو أن النساء كم عرفنا لفضلت النساء على الرجال فما التأنيث لاسم الشمس عيب ولا التذكير فخر للهلال என்று ஒரு அரபு கவிஞர் பெண் மக்களை பெற்றெடுத்த அல்லது பெண் சமூகத்தை உயர்த்தி ஜாகிலியத்தினுடைய மடமையை பழித்து ஒரு கவிதை பாடுகிறார். அல் மர்அத்து கௌகபுன் யஸ்தனீரு பிஹி ரஜுலு ஒரு பெண் என்று சொன்னால் ஆணுக்கு கௌகபு மாதிரி நட்சத்திரங்களை போன்று ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆணுக்கு ஒளி ஊட்டக்கூடியதாக பெண்கள் இருக்கிறார்கள், நட்சத்திரத்தை போன்று ஒளி மூட்டுகிறார்கள். ஒமின் கைரிஹா யபீது ரஜுலு ஃபில் ظுலாம் இந்த பெண்கள் மட்டும் இல்லை என்றால் ஆண்களே, பெண்கள் மட்டும் இல்லை என்றால் பெண்களை எல்லாம் குழி தோண்டி உயிரோடு புதைக்கிறீர்களே, பெண் சமூகமே அழித்து விடுங்கள். பெண் சமூகம் மட்டும் இல்லை என்றால், அந்த கவிஞர் கேட்கிறார், பெண் சமூகம் மட்டும் இல்லை என்றால் ஆணை உன்னுடைய இரவு நேரங்கள் எல்லாம் இருளாகவே தானே இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாயா? உலவு அன்ன நிசா கமன் அரஃப்னா பெண் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்கிறோம். பெண்களுக்கு ஃபுத்திலத்தின் நிசா அலர் ரிஜால் ஆண்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அது மாதிரி சிறப்பும் இருக்கத்தானே செய்கிறது. நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? சூரியன் ஷம்ஸ் என்கிற அரபு வார்த்தை இருக்கிறது, அது
பெண்பாலாக புழங்கப்படும். ஷம்ஸ் என்றால் பெண்பால், ஆனால் ஹிலால் என்கிற பிறை ஆண்பால். அதான் அந்த கவிஞர் சொல்லுகிறார், சந்திரன் சூரியன் பெண்பாலாக பயன்படுத்தப்படுவதால் எதுவும் குறை வந்துவிட்டதா சூரியனுக்கு? அதே மாதிரி சந்திரனை ஆண்பாலாக பயன்படுத்துவதனால் எதுவும் பெருமை வந்து விட்டதா? எனவே அல்லாஹ்வுடைய படைப்பு அது. அப்படி சிந்தித்துப்பார். அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் கண்ணியமாகத்தான் படைத்திருக்கிறான். எனவே பெண் பிறந்து விட்டால் ஏன்பா இப்படி நீ ஒரு கஷ்டமாகவும் துக்கமாகவும் கவலையாகவும் அசிங்கமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஆண்களை எத்தனையோ ஆண்களை ஆபிதுகளாக பெண்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்களை பெண்கள் ஆபிதுகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னாடி தொழுகை இல்லாமல் இருந்தவர், திருமணத்துக்கு முன்னாடி மார்க்கப்பற்று இல்லாமல் இருந்தவர், ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அந்த பெண் அவளை ஆபிதாக மாற்றி இருக்கிறார். அதனால தான் சொன்னாங்க, அல் மர்அத்து கௌகபுன், பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போன்றிருக்கிறாள். அவள் இவனுடைய வாழ்க்கையை ஒரு ஒளி ஊட்டுகிறாள். அவளை ஆபிதங்களாக உருவாக்குகிறார், நல்ல மனுஷனாக உருவாக்குகிறார். அவருக்கு திருமணத்துக்கு ஆன பிறகுதான் அவருக்கு ஒரு கண்ணியம் வருகிறது. எனவே பெண் என்று சொன்னால் அவ்வளவு பிழையாப்பா? அப்படியானால் பெண் சமூகத்தை அழித்து விடுவோம், உன் வாழ்க்கை உன்னுடைய இரவு நேரங்கள் எல்லாம் இருளடைந்து இருக்கும் அல்லவா என்று இப்படியாக அவர் தன்னுடைய கவிதையில் குறிப்பிடுகிறார். அதுக்குத்தான் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அழகா சொன்னாங்க, அல் பனாத்து ஹசனத் ஒல் பனூன் நிஅம் என்று குறிப்பிட்டார். பெண் என்று சொன்னால் நன்மைகள் ஹசனாத், ஆண் என்று சொன்னால் அருள் கொடை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஆண் அருள் கொடை, பெண் நன்மைகள் ஹசனாத். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஹசன் அல் பஸ்ரி சொல்றாங்க, ஒல் ஹசனாத், நன்மைகள் என்று சொன்னால் உனக்கு கூலி வழங்கப்படும். ஆனால் நிஅம் என்று சொன்னால் அருள் கொடை என்று சொன்னால் அலைஹா, அது விஷயமாக உன்னிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, விசாரிக்கப்படுவாய். ஆணாக இருக்கிற பொழுது ஆண் குழந்தை பிறந்து விட்டால் நிஅமத், சந்தேகம் இல்லை. ஆனா அல்லாஹ் விசாரிப்பான் நிஅமத்தை, அருள் கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஆனா பெண் குழந்தை ஹசனாத், நன்மை. அது நல்ல முறையில் நீ வளர்த்தால் அந்த குழந்தைகள் நாளைக்கு நரகத்திற்கு நீ போவதை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதால் சஞ்சலப்பட வேண்டாம். பெண் குழந்தை பிறந்து விட்டதால் மனைவியை தலாக்கு விட்டு விட வேண்டாம். பெண் குழந்தையே பெற்றெடுக்கிற காரணத்தால் இந்த பெண் எனக்கு சரியானவளாக இருக்க மாட்டாள் என்ற முடிவை எடுத்து விடாதே. பெண் குழந்தையில் பரக்கத்து இருக்கிறது. பெண் குழந்தையின் மூலமாக உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அரபுகள் பெண்ணை இழிவாக கருதுகிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிற பொழுது தன்னுடைய மகள் ஜைனபுடைய மகள் உமாமா அவர்களை சுமந்து வருவார்கள். தொழுகையில் நிற்கிற பொழுது சுமந்து கொள்வார்கள், சஜதாவுக்கு செல்கிற பொழுது இறக்கி விடுவார்கள். அரபுகள் பெண்ணை ஒரு தவறாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தொழுகையிலேயே தொழுது கொண்டிருக்கிற பொழுது பெண்ணை நான் சுமந்து கொண்டு கூட தொழுவேன் என்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். எனவே பெண் என்று சொன்னால் வெறுப்பானவள் அல்ல, அவள் நேசிக்கப்பட வேண்டியவள். அவளுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது, அதை மறந்து விடாத என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்கின்றன. அருமையானவர்களே, பெண் குழந்தை அந்த அளவுக்கு மார்க்கத்தில் மிக உன்னதமாக பேசப்படுகிறது. பொதுவாக குழந்தைகள் விஷயத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கண் குளிர்ச்சியாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர்களுக்கு குழந்தையின் மூலமாக மோசமான பெயர்கள் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கிறது. குழந்தை பெற்றெடுத்ததின் மூலமாக குடும்ப பாரம்பரியம் காற்றில் பறக்க விடப்படுகிறது. குடும்ப பாரம்பரியத்தை கேவலப்படுத்தி விடுகிறான். அப்படியான பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு அல்லாஹ்வை நேசிக்கிற அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அடியார்களும் இப்படி துஆ செய்ய வேண்டும். இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள். எப்படி? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்று அவர்கள் துஆ செய்வார்கள். அவர்கள் எப்படி துஆ செய்கிறார்கள்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார்கள்ட்ட இருந்து இறைவா எங்களுக்கு வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய குழந்தைகளிலிருந்தும் எங்களுக்கு குர்ரத அயுன், கண்குளிர்ச்சி எங்களுக்கு தந்தருள்வாயாக.
கண் குளிர்ச்சி, மன குளிர்ச்சி எங்களுக்கு தந்து விடுவாயாக. வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, எங்களுடைய இறையச்சம் உடையவர்களுக்கெல்லாம் எங்களை இமாமாக ஆக்குவாயாக, தலைவர்களாக ஆக்குவாயாக என்று நல்லவர்கள் துவா செய்வார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்கிறான். ஆக பெண் குழந்தையை நல்ல முறையிலே பேணி நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து வளருங்கள். அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு விதத்தில் அல்லாஹ் அந்த பெண் குழந்தைகளை உருவாக்கி விடுகிறான். நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கிற ஒரு தைரியத்தையும் ஆற்றலையும் அந்த பெண் குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஆலா ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அனா வஹுவ வலம்ம அஸாபிஹு. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. யார் ஒரு மனிதர் 2 பெண் குழந்தைகள் பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு பருவ வயது அடைந்து அந்த குழந்தைகளை நல்ல முறையில அவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, மிக ஷரத்து ரெண்டுமே, ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல முறையில் வளர்த்து இருக்க வேண்டும். அப்படி அவர் வளர்த்திருந்தால் கியாமத் நாளையில நானும் அந்த பெற்றோர்களும் இப்படி இணைந்திருப்போம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஜாரியத்தைன் என்று சொன்னார்கள், 2 பெண் குழந்தை என்று குறிப்பிட்டார்கள். அங்க ஆண் குழந்தை குறிப்பிடப்படவில்லை. அந்த அளவுக்கு பெண் குழந்தை பெற்றுவிட்டால் ஒரு சங்கடம் நமக்கு ஏற்படுகிறது. அதை மாற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி அல்லாஹ் தந்துட்டான் பெண் குழந்தைய, நல்ல முறையில வளர்ப்போம், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் சொர்க்கத்தில் இப்படி இணைந்து இருப்போம் என்கிற அந்த நியத்தை வையுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்வத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கான லஹு ஸலாஸு பனாத், ஒரு 3 பெண் குழந்தையை ஒருவன் பெற்றெடுத்தால் முடிஞ்சது, அவ்வளவுதான். 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்தா 3 வீடுகள் கட்ட வேண்டும். வயிற்றுல நமக்கு எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த 3 பெண் குழந்தை பிறந்து விட்டால் 3 வீடுகள் கட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான லஹு ஸலாஸு பனாத்தின், 3 பெண் குழந்தை ஒருவனுக்கு இருக்கிறது, ஃபஸபர அலைஹின்ன, அதை வளர்ப்பதற்கு அவர் பொறுமை எடுத்துக் கொள்கிறார், வஅத்மஅஹுன்ன, அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கிறார், வஸகாஹுன்ன, நல்ல குடிபானங்களை கொடுக்கிறார், வகஸாஹுன்ன, அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுக்கிறார் அவரால் முடிந்த அளவுக்கு. இப்படி எல்லாம் செஞ்சா குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார் யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே நரகத்திற்கு செல்ல விடாமல் ஹிஜாப், ஒரு தடையாக இந்த பிள்ளைகள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுக்கு 3 பெண் குழந்தைகளோ அல்லது அவனுடைய சகோதரிகளோ இவனுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள், தந்தை இல்ல, இவர்தான் எல்லாம் பார்க்கணும். இப்படியான ஒரு நிலையில் 3 பெண் குழந்தையோ 3 சகோதரிகளாக இருக்கிறார். அந்த சகோதரிகளையும் பெண் குழந்தையும் அவர் நல்ல மார்க்க நெறிகளை கற்றுக் கொடுக்கிறார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார், பாதுகாப்பாக வளர்க்கிறார். இப்படி வளர்க்கிற பொழுது அவருக்கு நாளை மறுமையில் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு மனிதர் எழுந்து நின்று கேட்டார், இஸ்னத்தான் யா ரசூலல்லாஹ், 3 குழந்தை என்று சொல்றீங்களே, அப்படியானால் இஸ்னத்தான் யா ரசூலல்லாஹ், 2 பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தால் அவருக்கு இந்த கூலி கிடைக்குமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் قال او اثنتان, ஆம் 2 பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த கூலி கிடைக்கும். ஒருவர் அங்கிருந்து எழுந்தார், யா ரசூலல்லாஹ் அவ் வாஹிதத்தன் யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாலும் எப்படி கிடைக்குமா? قال او واحده, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாலும் அந்த கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பெண் குழந்தையை கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆக பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் பெரிய லாபம் அந்த பெற்றோர்களுக்கு. துனியாவில் கொஞ்சம் கஷ்டம்தான், துனியாவில் கொஞ்சம் சிரமம் தான், ஆனா நல்ல ஒழுக்கம் கொடுத்து நல்ல கல்வியை கொடுத்து வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய பாக்கியம். ஆகிரத்துக்கு உண்டான சேமிப்பு இந்த உலகத்தில் பெண் குழந்தையின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். ஆண் குழந்தைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, இருந்தாலும் பெண் குழந்தை விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படியான செய்தியை கேட்கிற பொழுது எல்லோரும் இப்படி துவா செய்வார்கள், இறைவா எங்களுக்கு நிறைய பெண் குழந்தையை தந்துவிடு, 3 பெண் குழந்தை பெற்றெடுத்தால் இந்த பாக்கியம், அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு குழந்தைகளை தந்துவிடு, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளை தந்துவிடு.
ஆகிரத்தை நேசிக்கக்கூடியவர்கள், ஆகிரத்தை உண்மை என நம்பக்கூடியவர்கள், ஆகிரத்தில் கிடைக்கிற அந்த கைபான கூலிகளை நம்பக்கூடியவர்கள், மறைவான நமக்கு கிடைக்கிற அந்தஸ்துகளை உணரக்கூடியவர்கள் இப்படித்தான் கேட்பார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு கூடி இணைந்து வட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களில் ஒரு நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மாலை வேளையில அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு ஹல்கான ஒரு ரவுண்டா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நண்பர்களில் ஒரு நண்பர் எப்ப பார்த்தாலும் ஒரு பெண் குழந்தை அவர் கூட்டிட்டு வருவார். அந்த குழந்தை அவருக்கு மேல் ஏறி நிற்கும், தலைக்கு மேல் அது கையை வைக்கும், காலை வைக்கும், விளையாடும், கொஞ்சம் குழாவும், இப்படியெல்லாம் அது செய்து கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் ரசித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் அந்த நண்பர் வரவே இல்லை சபைக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, எங்க அந்த மனிதனை காணவில்லையே என்று கேட்கிறார். உடனே தோழர்கள்லாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த மனிதர் அழைத்து வருவார, அந்த குழந்தை மரணித்து விட்டது. அவர் பாசமாக வளர்த்த குழந்தை மூத்தா போனதுனால, பெண் குழந்தை மூத்தா போனதுனால கவலைப்பட்டு வராமல் இருக்கிறார். இந்த சபைக்கு வந்தால் அந்த குழந்தையை அவருக்கு தேடுகிறது என்றெல்லாம் அவர் சொல்லி வராமல் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து கேட்டாங்க, அந்த குழந்தையை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எந்த அளவுக்கு, அளவு எப்படி சொல்ல முடியும், அளந்து சொல்ல முடியுமா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மனிதர் சொல்றார், யார சொல்லலாம், நீங்க அல்லாஹ்வை எப்படி நேசிக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களை எப்படி நேசிக்கிறானோ அதுக்கு அளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் என்னுடைய குழந்தை மேல் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன். இதுதான் இந்த குழந்தைக்கு மேல நான் வைத்திருக்கிற பாசத்தின் அளவு என்று அந்த மனிதர் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அப்படியானால் அந்த குழந்தை நாளை மறுமையில உனக்காக வேண்டி சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வாதாடுகிறது. அது உனக்கு சிறப்பா? அந்த குழந்தை இருந்து பெரியாளாகி அதனுடைய வளர்ச்சிகளை பார்த்து நீ சந்தோஷப்படுவது அது உனக்கு சிறந்ததா என்று கேட்டார். இந்த உலகத்தில் அது பெருசாகி உனக்கு நிறைய மகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அது செய்யும், அதைத்தானே நினைத்திருந்தாய், அது உனக்கு சிறந்ததா? அல்லது நாள மறுமையில சொர்க்கத்திற்கு அந்த குழந்தையை அல்லாஹ் நீ செல் என்று சொல்லுகிற பொழுது குழந்தை மறுக்கிறது, நான் போக முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்றான், குழந்தையே நீ சொர்க்கத்துக்கு போ. இல்ல, போக முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் கேட்கிறான் மலக்குகளின் மூலமாக. அந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய பெற்றோர்களையும் என்னோடு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்காத வரைக்கும் நான் சொர்க்கம் செல்ல மாட்டேன். இந்த பாக்கியம் உனக்கு தேவையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டவன், யார் ரசூலுல்லாஹ், அப்படியானால் அந்த குழந்தை மரணித்ததை நான் ஒரு இழப்பாக நினைக்கவில்லை, ஆகிரத்தில் கிடைக்கிற அந்த பாக்கியம் எனக்கு சிறந்தது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பெண் குழந்தையின் மூலமாக கொடுக்கிறான். நாள மறுமையில சிலர் அந்தஸ்துகளால் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆச்சரியத்தோடு அந்த மனிதர்கள் கேட்கிறார், அண்ணாலக்க ஹாதாயா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த அந்தஸ்துகளை எப்படி அல்லாஹ் எனக்கு தருகிறாய்? ஏன்? நான் உலகத்தில் வாழுகிற பொழுது பெரிய அமல்கள் செய்யவில்லை, ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு தந்திருக்காய், எப்படி தருகிறாய் என்று அவர்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக வேண்டி துவா செய்த அந்த துவாக்களை, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உனக்கு ஆகிரத்துல மறுமையில சொர்க்கத்துல அந்தஸ்துகளை நான் உயர்த்தி தந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளின் துவாக்கள் என்று நாளைக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக பெண் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஆனாலும் கூட பெண் குழந்தைகளை மிகவும் இழிவாக அந்த அரபுகள் கருதி வந்தார். இமாம் குர்துபி தங்களுடைய தஃசீர்ல ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. ஜாகிலியத்து காலத்துல ஒரு மனுஷர் இருந்தார், அவர் அபு ஹம்சா அவருடைய பெயர். அவர் திருமணம் முடித்தார். திருமணம் முடிச்ச உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு 5 பெண் குழந்தைகளை ரிஸ்காக அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த 5 குழந்தைகளை பெற்றெடுத்த காரணம், ஒவ்வொரு தடவையும் மனைவி ஹமலாகும் போதெல்லாம், ஒவ்வொரு தடவையும் மனைவி குழந்தை உண்டாகிற பொழுதெல்லாம் எனக்கு ஆண் குழந்தை வரும் வரும் என்று அபு ஹம்சா எண்ணி 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 கடைசியில் 5 தடவையும் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். வெறுப்பாய் போனார் அபு ஹம்சா. ஜாகிலியத்து காலத்தில் நடந்தது. வெறுப்பாகி போய் இமாம் குர்துபி பதிவு செஞ்சிருக்கிறாங்க, வெறுப்பாகி போய் அந்த மனைவியை விட்டுட்டு அவர் ஓடி போயிட்டார். பெண் குழந்தை, 5 பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த தாய் அவ்வளவு கஷ்டப்படுகிறாள், புலம்பிக்கிட்டே இருக்கிறாள். தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சென்ற தந்தையை நினைத்து
தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சென்ற கணவரை நினைத்து அனாதையாக்கிட்டு போயிட்டாரே என்ற கவலையில் அவள் இப்படியே புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவுல அந்த கணவன் தென்படுகிறார். அவர் கணவன்கிட்ட உரையாடுகிறாள் அந்த பெண்மணி. ஆனாலும் கூட பெண் குழந்தை மேல் விருப்பால் இன்னொரு தடவையும் நான் உன்னோடு சேர்ந்து நான் குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு நிலை வந்தால் அப்பொழுதும் நீ பெண் குழந்தையை தானே பெற்றெடுப்பாய், எனவே நான் உன்னிடத்தில் வரமாட்டேன் என்று கனவுல இப்படியான ஒரு, ஏன்னா நினைவுல இருக்கிறது சில நேரங்களில் கனவுல தெரியும் இப்படி நடக்கிறது. அந்த தாய் ஒரு நாள் கவலையில ஒரு கவிதை பாடுகிறார். அழுது கொண்டே தன்னுடைய கணவன் இப்படி விட்டு சென்றதை நினைத்து கொண்டு அவனுக்கு புத்தி புகட்டுற மாதிரி ஒரு கண்ணீர் கவிதை படிக்கிறார். மாலிலி அபி ஹம்ஸத லா யதீனா غضبان அல்லா நலீத அல்பனீனா தல்லாஹி மா ذاك في ايدينا نحن كالارض زراعينا தும்பித்து மா கத் زرعوه فينا என்று அழுது கொண்டே படிக்கிறார். என்ன சொன்னாலும் தெரியுமா? மாலி லி அபி ஹம்ஸா லா யதீனா, அபு ஹம்ஸாவே எங்கள்கிட்ட வரமாட்டாயா, எங்கள்கிட்ட வரமாட்டாயா? கதுபான், உனக்கு ரொம்ப கோபம்பா. அல்லாஹ் நலீத அல்பனீனா, நான் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லையே என்று உனக்கு அவ்வளவு கோபமா? என் பிள்ளையை பார் கதறி கொண்டிருக்கிறது, வரமாட்டாயா? உனக்கு அவ்வளவு கோபமா? தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், மதக்க ஃபி ஐதீனா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுப்பது என்பது நம்முடைய கரத்தில் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக. இதெல்லாம் ரப்புடைய கையில் இருக்கிறது. அதற்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சதுப்பா? நானா பெற்றெடுத்தேன், நான் விரும்பத்தான் செய்தேன் ஆண் குழந்தை வேண்டும் என்று. ஆனால் ரப்புல் ஆலமீன் தருகிறான், தல்லாஹி தல்லாஹி மதக்க ஃபி ஐதீனா, நம்முடைய கரத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் அபு ஹம்ஸா உனக்கு இது புரியவில்லை? நஹ்னு கல் அர்த், நாம் ஒரு பூமியை போன்று, நாம் ஒரு விவசாய பூமியை போன்று ஒரு விதையை போடுகிறோம். அந்த விதை அது விதைத்து நல்ல முறையில் வர வேண்டும், வருமா வராத நம்ம கையிலேயா இருக்கிறது? அது நல்ல முறையிலும் வந்து விடுகிறது, அது வீணாவும் போய் விடுகிறது. இதை நம்பக்கூடிய அபு ஹம்ஸாவே, என்னுடைய வயிறும் அப்படித்தானப்பா, என்னுடைய விருப்பமும் அப்படித்தானப்பா, என்னுடைய ரஹம் அப்படித்தானே, அல்லாஹ் நாடவில்லை, எனவே அங்கு பெண் குழந்தை வந்திருக்கிறது, ஏன் இதை புரியவில்லை என்ற இந்த செய்தியை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா தங்களுடைய தஃசீர்ல இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு இந்த வசனத்தை அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார். அல்லாஹ் சொல்கிறானே, இதா புஷ்ஷிர் அஹதுஹும், அவர்கள யாருக்காவது நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டால், பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்து விட்ட செய்தியை சொல்லுகிற பொழுது அவனுடைய முகம் கோபத்தால், இங்கதான் அந்த பெண்ணும் படிக்கிறார், கதுபான் அல்லாஹ் நலீத அல்பனீனா, ஆண் குழந்தை பெற்றெடுக்கவில்லை என்று கதுபான், உனக்கு கோபமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒஹுவ கலீம், அவன் கோபப்படுகிறான், கடுமையாக கோபப்படுகிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்றைய காலகட்டம் பெண் குழந்தை விஷயத்தில் இப்படியான நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலை இன்றும் பெண் குழந்தை விஷயத்தில் நம்முடைய சமூகத்திலும் அப்படி பார்க்கப்படுகிறது. பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அது இழிவாக நினைக்கிற ஒரு நிலை, அதை பாரமாக நினைக்கிற நிலை, அது கஷ்டமாக நினைக்கிற நிலை. எனவே இந்த நிலை மாற வேண்டுமானால் இஸ்லாம் பெண் குழந்தைக்கு கொடுக்கிற, இஸ்லாம் பெண் குழந்தை பற்றி விஷயத்தை பேசுகிற அந்த ஹதீசுகளை எல்லாம் நாம் கவனத்தில் நிறுத்தி அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வருமானால் அதை பொறுமையோடு நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆகிரத்தில் நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறான், லைஸ ذக்கரு கல் உன்ஸா என்று அல்லாஹ் சொல்கிறான். பெண்களை பொறுத்தவரையில ஆணுக்கு சமமாக ஒரு காலமும் இருக்க முடியாது. ஆணுக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்கிறது. பெண்கள் ஒரு காலமும் ஆணுக்கு சமமாக ஆகவே முடியாது. இது குர்ஆனுடைய வாக்கியம், படைத்த ரப்புடைய வார்த்தை. எனவே பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அதிகம் கவனம், பெற்றோர்களுக்கு கவனம் இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில். இந்த காலத்தை பொறுத்தவரையில பெண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள் வயிற்றிலை நெருப்பை கட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலை. நம்ம சாலிகானவங்க தான்,
நம்முடைய குடும்பம் சாலிஹான குடும்பம் தான், நம்முடைய பிள்ளையும் சாலிஹான பொம்பளை பிள்ளை தான், சாலிஹாவான பொம்பளை பிள்ளை தான். நம்மோடு இருக்கிற வரைக்கும் தான் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண் குழந்தை பெற்றெடுப்பது இவ்வளவு பரக்கத் என்று சொல்லுகிற மார்க்கம், பெண் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிற மார்க்கம், பெண் குழந்தை விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆணை போன்ற அல்ல பெண். எனவே இதை கவனத்தில் வைத்து நம்மோடு இருக்கிற வரைக்கும் அந்த பெண் குழந்தை சாலிஹாவான பெண் குழந்தையாகத்தான் இருக்கிறாள். நம்மை விட்டு வெளியில் போகிற பொழுது அவளுடைய இயல்பு மாறுகிறது. அவளுடைய இயல்பு மாறுகிறது என்பதை விட அவளுடைய இயல்பு மாற்றப்படுகிறது என்பதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த காலத்தை பொறுத்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறது. முதல்ல பிள்ளையை நாம் வெளியில் அனுப்புகிற பொழுது படிக்கிற இடம், தங்கும் இடம், அவர்களுடைய நண்பர்கள், இவர்களையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண் குழந்தை சும்மா இல்ல, எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம், அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்குற காலம். கொஞ்சம் சிரமம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிறுமிகள் கடத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழுகிறோம். இன்னைக்கு ஏன் இந்த சிறுமிகள் பெண் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது ரெண்டு வகையாக பார்க்க முடிகிறது. பெண் குழந்தையத்தான் திருடிட்டு போகணும், கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறான் ஆண்கள் ஒன்று. அடுத்தது, பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெண் குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கிறது இல்லை. யாரை கடத்திட்டு போனாலும் பரவாயில்ல, போகட்டும். இவ்வளவு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்து அது என்ன செய்ய போகிறது? ஒரு பையனை பெற்றெடுத்தான் நாளைக்கு அவன் கஞ்சி ஊத்துவான், அந்த பையனாவது நாளைக்கு சம்பாதிச்சு தருவான். இவ்வளவு கட்டி கொடுக்கிறன்னா அதற்கென்று நிறைய நாம் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையும் ஒரு காரணம். பெண் குழந்தைகள் கடத்தப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. பெண் குழந்தை விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை. பாதுகாப்பு சூழல், பெண் குழந்தை விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் செல்லுகிற பொழுது ஹல்கால் அணியக்கூடாது, அந்த சலங்கை அணியக்கூடாது. இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. சலங்கை அணிந்த ஒரு நிலையில் பிள்ளைகளை அனுப்பாதீர்கள். சலங்கை நல்ல அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அங்கு நடக்கும் பொழுது அங்கு ஒரு சத்தத்தை எழுப்புகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். பெண் குழந்தைகள், இதெல்லாம் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க இப்படி நடந்து கொண்டாத்தான் சொர்க்கத்தில் பெண் குழந்தையால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த பிள்ளைகள் வெளியில் போகிற பொழுது நறுமணம் பூசுவதை தடுத்து விடுங்கள். அத்தர் உங்களுக்கு மட்டும்தான், நீங்க ஆண்கள் தேய்த்துக் கொள்ளலாம். பெண்கள் நறுமணம் பூசி வெளியில் செல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் செல்கிறாள் என்றால் அவள் தேய்ச்சிருக்கிற அந்த அத்தருடைய வாசனை ரொம்ப மணக்குது என்று சொன்னால் அறியப்பட்ட விபச்சாரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கும். நீங்க போறாங்க, பெண்கள் கூட்டமா போயிட்டாங்கன்னா அந்த இடம் நறுமணம் வீசுகிறது. அத்தர், அவர் தேய்த்திருக்கிற அத்தர். இஸ்லாம் அதை தடுக்கிறது. பெண் குழந்தை விஷயத்தில் அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹிஜாப், அவளை பேணுதலான ஹிஜாபோடு அனுப்பி வையுங்கள். அடுத்தது, படிப்புக்கு அனுப்புகிற பொழுது இங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஊரை விட்டு வெளியூருக்கு, வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலத்திற்கு, வெளி மாவட்டங்களுக்கு பெண்களை படிப்பதற்கு அனுப்புகிற பொழுது ரொம்ப கவனமாக இருங்கள். கலப்பில்லா கல்லூரிகளுக்கு வேண்டுமானால் அனுப்புங்க, பாதுகாப்போடு, மஹரமோட. கலப்பில்லா ஆணும் பெண்ணும் கலக்கிற மாதிரி. இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? பெண் குழந்தைகளை அவர்கள் என்ன குரூப் எடுத்திருக்கிறாங்களோ அதற்கு தோதுவாக கல்லூரிகளை தேடுகிறார். ஆனா நினைக்கையில அங்க ஒரு குரூப் இருக்கிறது, இவளை அசிங்கப்படுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் ஒரு ரவுடித்தனம் செய்வதற்கும் பெண்களை சீரழிப்பதற்கும் ஒரு குரூப் இருக்கிறது அந்த கல்லூரியில என்பதை வசதியாக பெற்றோர்கள் மறந்து விடுகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, புள்ள படிச்சிருக்கிற அந்த குரூப், அதுக்காக வேண்டி அந்த கல்லூரி அங்கதான் நல்லா இருக்குது. ஏங்க இன்னொரு குரூப் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற ரவுடி கும்பல் இருக்கிறது, ஆபாச அந்த கும்பல் இருக்கிறது, அதை பற்றி ஏன் யோசிக்கவில்லை? அதனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைகளை பார்க்கிறோம். பொள்ளாச்சி நடந்து முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள்ல மறந்தும் போயிருவோம். தேர்தல், அதற்கு பிறகு மாற்றங்கள், மறந்து போயிருவோம். அதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டோம். ஆனால் அதற்கு பிறகு ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு சிறுமி தவறான முறையில அவளிடத்துல பலாத்காரம் செய்யப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவளை வெட்ட அவர்களுடைய உடம்புகளில் பல காயங்களை உருவாக்கி இருக்கிறார். போலீஸ்காரங்க சொல்றாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சு தந்தா பரிசு கிடைக்கும் என்று. நிலைமையை பார்த்தீர்களா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் தான் சொன்ன ஆரம்பத்திலே, பெண் குழந்தை இரண்டு வகையான பாதுகாப்பு இல்லாமல் ஆகிறார்கள். பெற்றோர்களால் விடப்படுகிறார்கள். பெற்றோர் பெருசா எடுத்துக்கிறார்கள், அப்படியே எங்கிட்ட போனா அப்படியே போய் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க.
அது கடத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு வெட்டப்பட்டு அந்த குழந்தை காயப்படுத்தப்படுகிற பொழுது அல்லது பிணமாக கொடுக்கப்படுகிற பொழுதுதான் கொந்தளிக்கிறார்கள். சமூகத்திற்காக வேண்டி கொந்தளிப்பு. அப்ப எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும்? இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. பிள்ளையை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பொம்பளை பிள்ளையை பெத்துக்கிறதுன்னு சொல்லல. பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்து நல்ல கல்வி கொடுத்து அதபகுன்ன ஒழுக்கத்தை கற்று, குறிப்பா சொல்றாங்க. கல்வி மட்டும் சொல்லல, கல்வியோடு நிறுத்திக் கொள்ளாத ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், அதான் கடமை. அப்படியெல்லாம் பெண் குழந்தை விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அதையெல்லாம் பார்க்கிறோமா? இதையும் நாம் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும். எனவே பெண்கள் என்று சொல்லக்கூடியவள் சாதாரணமானவள் அல்ல. அவளுக்குன்னு அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுக்க காத்திருக்கிறான். எனவே பெண் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்களை படிப்பதற்கு வெளி பகுதிகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பாதீங்க. வெளி மாவட்டங்களுக்கு கூட அனுப்பாதீங்க. அனுப்புவதாக இருந்தால் கலப்பில்லாத கல்லூரியான்னு பாருங்க. அவன் படிச்ச படிப்புக்கு அங்க கலப்பில்லாத கல்லூரி கிடைக்காது என்று இருந்தால் அந்த படிப்பு தேவையில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தவறா புரிஞ்சுக்கிறாதீங்க. என்னடா இது எல்லாத்தையும் முட்டாளாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம முட்டாளாக்க சொல்லல, அந்த பிள்ளைகள் நாகரிகமான ஒழுக்கத்தோடு கற்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். ஒரு நல்ல சூழல் மாறட்டும் சமூகத்தில், அப்பொழுது பிள்ளைகள் படிக்கட்டும். அப்படி நீங்கள் அனுப்புவதாக இருந்தாலும் அதுவும் கூட கலப்பில்லாத கல்லூரியாக இருந்தாலும், கலப்புன்னா ஆண் கலப்பில்லாத கல்லூரியாக இருந்தாலும் அவள் தனியாக தங்கியிருக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. நீங்க போகிறீங்க. இப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு படிக்க வச்சா மட்டும்தான் மேல சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கூலிகள் சுருக்கத்தில் காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.